மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் 24ஆம் தேதி முதல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கேப்டன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்கும் நம் இந்திய நாட்டில் 17வது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக கூறியுள்ளார். அதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 பாராளுமன்ற தொகுதிகளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புகின்ற அனைத்து நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் பாராளுமன்ற தேர்தல் விருப்ப மனுக்களை வரும் 24ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்குரிய விருப்ப மனு அளிப்பதற்கு தேமுதிகவின் நிர்வாகிகளாக இருப்பவர்களும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இருப்பவர்களும் தகுதியானவர்கள் ஆவார் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் பாராளுமன்ற பொது தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக 20,000ம், தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக 10,000 ரூபாய் செலுத்தியும் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.